பூர்வகுடி அமெரிக்கனுக்கு உங்களுடைய தீர்வு என்ன? ஏங்க அமெரிக்காவே யாரால வளர்ந்தது? அமெரிக்காவில் யாருமே கிடையாது, பூர்வகுடின்னு ஒண்ணு கிடையாது. அத்தனை பேரும் போய் சேர்ந்தவங்க. 300 ஆண்டுக்கு பின்னால வரலாறே கிடையாது அமெரிக்காக்கு. என்ன வரலாறு? ரெட் இண்டியன்ஸ் தான் அப்படி பார்த்தா. ட்ரம்ப் கூட கிடையாது. ட்ரம்ப்பே குடியேறி வந்தேரி. ட்ரம்ப்பே வந்தேரி. மந்தேரின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆமா, இல்ல புரிதலுக்காக சொல்றேன். புரியுது. மைக்ரன்ஸ்னா ட்ரம்ப்பே வந்தேரி தான். இப்ப அங்க நடக்கிறதான உனக்கு இங்கேயும் நடக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபல் வேர்ல்டுல இனிமே யாரும் எங்கேயும் போறதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்களை எப்படி எக்யூப் பண்றது, அவங்க எப்படி வந்து தகுதிப்படுத்துறதுன்னு தான் நீங்க யோசிக்கணுமே ஒழிய அவர்கள் வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க வந்து அமெரிக்காவுக்கு போறதையே இந்தியாவிலேருந்தோ, ஆஸ்திரேலியாவிலேருந்தோ, பாகிஸ்தான்லேருந்தோ, கென்யாவிலேருந்தோ, உகாண்டாவிலேருந்தோ போறதை தடுக்க முடியாது என்பது வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டிடியூஷன். ஒரே நாடு ஒரே அரசியல் சட்டத்துக்குள்ள வரதை எப்படி தடுக்க முடியும்? நம்ம அந்த எண்ணமே என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனமான. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.